தமிழ் சினிமாவில் நடக்கிற சில விஷயங்கள் நியூஸ்லையும் சோஷியல் மீடியாலும் வந்து அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம கேள்விப்படாத தமிழ் சினிமா பற்றின ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சவுண்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம விமலனா பல படங்கள்ல, அதுவும் நல்ல நல்ல படங்கள்ல நடிச்சாலும் அவருக்கு இன்னும் கரெக்டான ரெகக்னிஷன் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நம்ம பசங்க அவரை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் பெரிய ஆக்டர்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம விமலனா பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் நடிச்ச 3 படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அவரோட காஞ்சிவரம், வாகை சூடவா, பசங்க, இந்த 3 படமுமே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இப்ப இருக்க பல முன்னணி ஆக்டர்ஸோட படங்கள் கூட நேஷனல் அவார்டு வாங்கினது கிடையாது. பட் இவரோட படங்கள் வாங்கியிருக்கு. இனிமே கலாய்க்கிறவங்க இதெல்லாம் யோசிச்சு நம்ம ஹீரோஸ் கிட்ட இது இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கங்க. வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சு 6 நேஷனல் அவார்டு வாங்கின படம் தான் ஆடுகளம். இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் தரமா இருக்கும். பட் அந்த கேரக்டர்ஸ்க்குலாம் வாய்ஸ் கொடுத்தது அதில் நடிச்சவங்க கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பேட்டைக்காரன் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராதா ரவி சார். துரை கேரக்டர்ல நடிச்ச கிஷோருக்கு வாய்ஸ் கொடுத்தது சமுத்திரகனி சார். ஐரன் கேரக்டர்ல பண்ண டாப்ஸிக்கு ஆண்ட்ரியா வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இதை இவங்க தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு வாய்ஸை கொடுத்து வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. விவேகோட இந்த ஐகானிக் பாயசம் காமெடியில வர பாட்டியை நம்மளால மறக்கவே முடியாது. பட் இவங்க ஒரு பாடகி அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இவங்க ஏஆர் ரகுமான், இளையராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்ற மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. பல பாடல்களையும் பாடியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு காதலன் படத்துல வர பேட்டராப், கருத்தம்மா படத்துல வர ஆரிராரோ, முத்து படத்துல வர கொக்கு சேவ கொக்கு, விருமாண்டி படத்துல வர மாடவிளக்கு, ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர கும்மியடி, இப்படின்னு பல பாடல்களை இவங்க பாடி இருக்கிறாங்க. இவ்வளவு சொன்னனே இவங்க பேரு சொன்னா பாத்தீங்களா? இவங்களோட பேர் தான் தேனி குஞ்சராம்பாள். படிக்காதவன் படத்துல தனுஷ் அண்ட் விவேக் காம்போ வேற மாதிரி இருக்கும். பட் இது ஃபர்ஸ்ட் விவேக் சார் நடிக்க வேண்டிய படமே கிடையாது. ஆரம்பத்தில் இந்த காமெடி ரோலுக்கு வடிவேலு தான் நடிக்க வேண்டியதாக இருந்ததான். கெட்டப்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் கூட நடந்திருக்கு. பட் ஒரு சில காரணங்களால் வடிவேலு சார் இந்த படத்துல இருந்து விலக, அதுக்கப்புறமா விவேக் சார் ஜாயின் பண்ணி இந்த காம்போ எப்பிக்கா இருக்கும். பொதுவாக ஒரு நடிகர் வளர்ந்து பெரிய ஆக்டரா ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட படங்கள் 100 நாள் இல்லை 200 நாள் இல்லைன்னா 1 வருஷம் கூட ஓடும். பட் ஒரு நடிகரோட டெபியூட் ஃபிலிம், அதாவது முதல் படமே 300 நாளுக்கும் மேல ஓடி இருக்கு. அது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்தி சாரோட பருத்தி வீரன் படம் தான். அது முதல் படம் மாதிரியே இருக்காது, வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் ஒரு ஆக்டர் நடிச்ச முதல் படமே 300 நாளுக்கு மேல ஓடி ரெக்கார்ட் பண்ணிருக்கு. ஈவன் அவங்க அண்ணா சூர்யாவோட படம் கூட அதை பண்ணது கிடையாது. இப்பெல்லாம் என்னமோ 100 கோடி 500 கோடி 1000 கோடி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பட் முதலா 100 கோடி அடிச்ச இந்தியன் பிலிம் என்ன அப்படின்னு தெரியுமா? அந்த முதல் 100 கோடி படத்தை இயக்குனது நம்ம தமிழ் டைரக்டர். அது வேற யாரும் கிடையாது, ஏஆர் முருகதாஸ் சார் தான். இவர் இயக்குன கஜினி, தமிழ் கஜினி இல்ல, ஹிந்தியில அமீர்கானை வச்சு எடுத்தார்ல அந்த கஜினி, அந்த படம் தான் இந்தியாலேயே 100 கோடி அடிச்ச முதல் படம். அதை இயக்குனது நம்ம தமிழ் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார். 2007 ரிலீஸ் ஆன சிவாஜி படத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 26 கோடி சேலரி வாங்கியிருந்தாரு. அந்த டைம்ல இந்தியாவோட ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படின்னு மட்டும் இல்லாம வேர்ல்டுலயே ஜாக்கி சானுக்கு அடுத்து அதிக சம்பளம் வாங்கினது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான். யுவன் சங்கர் ராஜாவோட ட்ரக்ஸ்க்கு அடிமையாகாதவங்களே கிடையாது. பிகாஸ் அவரோட சாங்ஸ் எல்லாமே அதுல எந்த ஹீரோலாம் நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி பர்சனலாவே எல்லா பாட்டுமே நம்ம கேட்போம். அந்த அளவுக்கு அவரோட சாங்ஸே நம்மள அடிமையாக்கிறோம். அப்படிப்பட்ட சாங்ஸ் எல்லாம் கொடுத்த இவரு ஒரு 2 பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதே கிடையாது. அதாவது ரஜினி, கமல் 2 பேர் கூடயும் ஒரு தடவை கூட ஒர்க் பண்ணது கிடையாது. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு தடவை மட்டும் கமல் அண்ட் யுவன் காம்போ ஒன்னு சேர்ந்திருக்கு. அது கூட ஒரு ஆல்பம் சாங்குக்கு தான். த பிளாஸ்ட் அப்படின்ற ஆல்பம் சாங் இப்ப கூட யூடியூப்ல இருக்குது. இப்பெல்லாம் ஒரு படம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா டீசர் ட்ரைலர்லாம் இல்லாம இருக்காது. அப்படி இந்த டீசர் ரிலீஸ் பண்றது எந்த படத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2010 வெளியான ராவணன் படத்துல தான். இந்த படத்துல தான் முதலா டீசர் அப்படின்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணி படத்தோட முன்னோட்டத்தை காட்டினாங்க. பட் நிறைய பேர் மங்காத்தா படம் தான் ஃபர்ஸ்ட் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடியே 2010 ராவணன் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருச்சு. யூடியூப்ல வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் பல அன்னோன் ஃபேக்ட் சினிமா பத்தினது இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்றீங்க. அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ல சொல்றீங்க, போட்டுருவோம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பை பை.